ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 17 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்குறோம். ரூபாய் 30,000 என்ற தொகைக்கு ஆண்டிற்கு 7% கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி 4,347 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குற சம்ஸ் நம்ம லாஸ்ட் சம் மாதிரியே பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் சம் மாதிரியே. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா 30,000 சொல்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 7% சொல்றாங்க per annum. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,347ங்கிறது சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து என்னன்றது பார்த்தலாம். அமௌண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் நம்ம பிரின்சிபல். ஸோ 34,347 இதுதான் இது அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா P இன்ட்டு 1 + R/100 பவர் n. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை வருடங்கள் எடுக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். Pங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000, 1 + Rங்கிறது எத்தனை 7/100 பவர் n. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை கேன்சல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே தான் பண்ணோம் அப்படின்னா 30,000 இன்ட்டு 107/100 பவர் n. இது எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்க. 1 × 100 × 1 100 + 7 107 107/100 அவ்வளோதான். ஸோ இந்த சைட் பண்ணும்போது நம்ம 34,347 டிவைடட் பை இந்த 30,000 இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா டிவிஷன் ஆயிரும். ஸோ டிவைடட் பை 30,000 ஈக்குவல் டு இது என்னவா இருக்கும் அப்படின்னா 107 டிவைடட் பை 100 பவர் n. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ 100ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 30,000க்கு நம்ம கொண்டு வர முடியாது. அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 30,000 வர மாதிரி நம்ம வந்து ஸ்கொயரோ இல்லை கியூபோ பண்ண முடியாது. ஸோ அப்படின்போது கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 10,000ங்கிறது கிடைக்கும். ஸோ இதையும் 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,449 டைம்ஸ் 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னும்போது இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 கியூப், அதாவது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 11,449ங்கிறது கிடைக்கும். 107 டிவைடட் பை 100 டு தி பவர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ வந்து இதுதான் பவர். என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் 2. அப்போ 2 வருடங்களில் இந்த தொகைங்கிறது நமக்கு கிடைக்கும்.